ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜாஸ்மின். இப்போ லஞ்சுக்கு டேஸ்ட்டான சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தில் 2 பாதியாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பாதி வந்து எனக்கு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு பாதி வந்து பொரியலுக்கு யூஸ் பண்ணலான்னு கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன வெங்காயத்தில் ஒரு 4-5 வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து துவரம்பருப்பு வந்து நான் 1.5 டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வச்சுருக்கிறது சின்ன டம்ளர், அதில் 1.5 டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் காய்கறி வந்து கதம்ப காய்கறி, எல்லா காய்கறியும் கலந்து தான் வைக்க போகிறேன். இதில் வந்து நான் முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், அதோட 2 வந்து பச்சை மிளகா, 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு பெருங்காயம் போட்டிருக்கேன், உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3-4 விசில் விட்டுக்கோங்க. என்னோடய துவரம்பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும், அதனால் 4 விசிலோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். உங்கள் பருப்பு வேக லேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பருப்பை மட்டும் ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காய்கறி சேர்த்து அது ஒரு விசில் விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த காய்கறி வந்து குழஞ்ச மாதிரி இருந்தால் பிடிக்காது அப்படின்னா. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஒரு வரமிளகா, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பெருங்காயத்தை வந்து அதிலே சேர்த்துட்டேன் பருப்பில், அதனால் நான் இப்போ சேர்க்கலை. வேணும்னா நீங்கள் தாளிக்கும் போது பெருங்காயம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வெங்காயம் போட்டுட்டு, நான் வந்து மல்லித்தூள், இது வந்து குழம்பு மல்லித்தூள், இது வந்து எங்கள் அம்மா கொடுத்தது. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் இது வந்து அரைக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். இதில் வந்து 1.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் உரப்பாக இருக்கும், வெறும் தனி மிளகாத்தூள் இல்லையா, அதனால் உரப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், உங்கள் மிளகாத்தூள் எப்படியோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா அது கொஞ்சம் கலர் லைட்டாக பிளாக் கலர் மாதிரி ஒரு மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் இல்லையா, பருப்பும் காய்கறியும், அதை 2ஐயும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது 2ஐயும் அதில் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அலசிட்டு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. லைட்டாக அந்த காய்கறியும் நம்ம போட்டிருக்க அந்த தூளும் மிக்ஸ் ஆகணும். நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு கொஞ்சமாக அடுப்பை வந்து இப்போ நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கிண்டிக்கோங்க. நான் ஏற்கனவே வந்து காய்கறியிலையும் பருப்புலையும் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுனதுனால டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா கலர் வந்து இப்போ ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வந்து அடுப்பை வச்சுட்டு நல்லா கிண்டிக்கலாம். ஒரு சில பேர் வந்து சாம்பார் வந்து டேரெக்டாக காய்கறியை வந்து சட்டியிலே வேக வச்சு கூட டேரெக்டாக வைப்பாங்க. பருப்பை மட்டும் குக்கரில் வேக வச்சுட்டு சட்டியில் வந்து காய்கறி வச்சு வைப்பாங்க. அப்படியும் வச்சுக்கலாம். ஏன்னா காய்கறி வந்து நல்லா வேகாமல் கொஞ்சம் மீடியமாக வெந்திருக்கும், அது நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் குலைவாக இருக்கும், ரொம்ப வெந்திருக்காது, கொஞ்சம் குலைவாக இருக்கும். இந்த சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் நான் இப்படி தான் வைப்பேன். நீங்கள் அப்படி வைக்கிறதா இருந்தாலும் அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி